நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வால்பேப்பர் நிறைய போட்டிருக்கோம். வால்பேப்பர் எல்லாமே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லா புது புது டிசைன் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன்லேருந்து 3D டிசைன் 5D டிசைன்லேருந்து எல்லாம் வால்பேப்பர் போடுறோம். வால்பேப்பர் வந்து எந்தெந்த வாலுக்கு நம்ம ஒட்டலாம், எந்தெந்த வாலுக்கு வந்து ஒட்ட முடியாது, எதுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும், எந்த வாலுக்கு சூட்டபிள் இருக்காது, எந்த வாலுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப லைஃப் வரும், உங்களுக்கு லைஃப் வர ஏதாச்சும் டேமேஜ் ஆகிற சான்ஸ் எல்லாம் என்னென்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்லாம் இப்போ புது வீடு கட்டியிருக்கோம். ஒரு புது வீடு கட்டியிருக்கீங்க, நல்லா பட்டி போட்ட வால், நேராக வால்பேப்பர் போடணும்னா டைரெக்டாகவே வால்பேப்பரை நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வால்பேப்பரு உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து எங்கள் பர்சன் வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து நம்ம ஒரு புது வீட்டுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனோவேஷன், ஒரு பழைய வீடு வந்து ரெனோவேஷன் பண்ண பார்க்குறீங்களா, நல்லா பூசின வால், பட்டி போடாத வால் இருக்குது, வால்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது, அதை வந்து உங்களுக்கு நல்லா ஒரு மேடு பள்ளமாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் வால்பேப்பரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வால்பேப்பர்லாம் உங்களுக்கு அதில் அச்சு விழுக்கும். உங்களுக்கு அதில் நல்லா ஒரு வாலில் வந்து டேமேஜ் ஆகிருக்குது, டேமேஜ் ஆன வாலில் வந்து இப்படி ஒரு மேடம் இருக்குது, பள்ளமாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அந்த அச்சு விழுக்கும். அதில் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சிமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பூசி இல்லை பட்டி மாதிரி இருக்குல்ல அது வச்சு உங்களுக்கு நல்லா பூசி விட்டுட்டு அந்த மாதிரி வால்பேப்பர் போட்டு விட்டுலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல் போட்டவாறு நிறைய வால்பேப்பர், வாலுக்கு பதிலாக வந்து சில ஹாஸ்பிட்டலில் இல்லை ஒரு வீட்டில் இருந்தாலோ அங்கே இடத்துல டைல் ஒட்டியிருப்போம். கிச்சனுக்கெல்லாம் ஃபுல்லாக டைல் ஒட்டியிருப்பீங்க. டைலுக்கெல்லாம் உங்களுக்கு வால்பேப்பர் ஒட்ட முடியுமா பார்த்தீங்கன்னா வாலெல்லாம் ஒட்டாது. ஏன்னா இதில் வந்து பேஸ்ட் போட்டு தனியாக எக்ஸ்டர்னலாக ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டுறோம். அந்த மாதிரி டைப்பில் என்னென்னா இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் இருக்கும் உங்க பாருங்கள், இது வந்து வால் ஸ்டிக்கர். இதெல்லாம் வந்து செல்ஃப் அடசிவாக இருக்கும். இதில் கம் இருக்கும் உங்களுக்கு, அது பிச்சு எடுத்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வால் ஸ்டிக்கருக்கெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு லேபர் தேவைப்படாது, நம்ம வீட்டில் நம்மளே ஒட்டிக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம். இதை நெக்ஸ்ட்டு வால் ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் வருது, உங்களுக்கு ஈரப்பதம் வருது, இல்லைன்னா டேம்ப்னஸ் அந்த மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு. இல்லைன்னா பழைய வாலில் வந்து மேலே வந்து டேங்க் இருக்குது, அந்த இடத்துல அந்த ஃபுல்லாக சீப்பேஜ் வந்துடுது. அந்த மாதிரி வாலுக்கெல்லாம் ஒரு சில வாலெலாம் ரொம்பலாம் ஒரு மைல்டாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெரியாது, ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் எப்போ 24 ஹவர்ஸாக, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 12 மந்த்ஸாக வந்து ஃபுல்லாகவே அந்த மாதிரி டேம்ப்னஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும் பாருங்கள். இது வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷனு யூவி மார்பிள் சீட்டு சொல்லுவோம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 mm திக்னஸ் இருக்குது. இதுவும் செல்ஃப் அடசிவாக இருக்குது. இதுக்குன்னு உங்களுக்கு லேபர் தேவைப்படாத, நீங்களும் ஒட்டிக்கலாம். செல்ஃப் அடசிவ் தான் இது இந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். பின்னாடி வந்து எந்த அளவுக்கு வால் டேமேஜ் ஆகிருக்குது, பூசாத வால் இருந்தாலும் அந்த இதுக்கு செவத்துக்கு நம்ம வால்